ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் மொனாக் சீசன் 2ஓட எபிசோட் 2 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் எடுத்திங்கன்னா போன எபிசோட் விட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவை வேறு பக்கம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. போன டைம் மனுஷங்க அந்த ஹெலிகாப்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காட்டினது, இப்போ காங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மிருகத்தை துரத்திட்டு போயிட்டுருக்கு, டே நில்றா அப்படின்னு துரத்திட்டு ஓடிட்டு இருக்க, தப்பிச்சு ஓட்டான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம காண்டில் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை பார்த்து கத்தவங்க காட்டியிருக்காங்க. செத்த பயிலங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு லுக் விட்டுக்கிட்டு இருக்காங்களே. தப்புச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி காங்க அந்த பக்கம் செம்ம காண்டில் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ லீஷாமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மொனாக் வந்துட்டு இருக்காங்க. பழைய மொனாக்கே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் வந்துட்டு இருக்காரு. அண்ட் அவங்களுக்கு அந்த மான்ஸ்டரை பற்றி தெரிஞ்சிருக்கு ரெண்டு பேருக்குமே. ஸோ அவங்க அதை ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. திரும்ப அதை ரிலீஸ் பண்ணி விட்ட மேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த காண்டில் தான் அங்கே வந்து போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஷிப்பில் இறங்க அந்த ஒட்டு நீ சின்ன பூச்சி இருந்துச்சுல, அதுவும் எப்படி ஹெலிகாப்டரோட ஒட்டிக்கிட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ அது இந்த இடத்துக்கு இது வந்து இந்த இடத்துல ஒரு அலப்பறையை கிளப்பி விடும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்து அந்த டைட்டன் எக்ஸை காட்டுவாங்க. அதோட சைஸ் கம்பேரிசனை காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ப்ளூ வேல் கூட அதை காட்டுவாங்க. அந்த ப்ளூ வேல் கூட போகும்போது அதோட சைஸ் பாருங்களேன், எப்போ செம்ம நீளமாக வந்துட்டு இருக்கு. ப்ராபப்ளி ஒரு 400-500 அடி இருக்குமோ அந்த லென்த் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருங்க. ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பில் கமாண்டில் இருக்கிறது நம்ம டிம் தான். வேர்டுக்கு அடுத்து இவங்க தான் கமாண்டில் இருக்க சொல்கிறாங்க. டே நான் கமாண்ட்லாம் இல்லடா, என்ன அதெல்லாம் சேர்க்காதீங்க, நம்ம டேரக்டர்கிட்ட ஹெல்ப் கேம்ப் அப்படி சொல்லும்போது இங்கே காம்ஸ் எதுவுமே எல்லாம் டவுனில் இருந்துட்டு இருக்கு, நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக லீஷாவும் வந்துடுறாங்க. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அந்த மாஸ்டரை ஃபாலோ பண்ணல, டே அது மட்டும் தரைக்கு போச்சுன்னா இன்னொரு ஜிடிஏவை பார்ப்பீங்கடா, நம்ம இப்போ அதை ஃபாலோ பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லை, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அந்த மான்ஸ்டரை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜின் பவரை மீறி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. டே இது வார்ஷிப் கிடையாதுடா அப்படின்னு என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி தெரில. அண்ட் இப்போ கேட்டு அவங்க அப்பாக்குள்ளே ஒரு சின்ன ஃபைட் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லைக் நீ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணனால தான் அது வந்துச்சு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஐ மீன் டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டார், நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவார். பட் கேட்டு பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டேன். அப்போ இது ஏன் தப்புன்றீங்களா? இங்கே எப்போவுமே எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் மேலே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுவும் தப்பு இல்லை, என் தப்பு இல்லை, எவன் தப்பும் இல்லை, இது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அகைன் சீட் பண்ண விஷயத்தை பற்றி தான் திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு அதுதான் முக்கியமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் எனக்கும் வந்துச்சு. அண்ட் அங்கே மொத்த வரமாய் காட்டி அவன் யார் பெற்ற பிள்ளையோ அந்த மான்ஸ்டர் இவனை தான் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணி இப்போ ஃப்ளாஷ்பேக்கு போனால், ஃப்ளாஷ்பேக்கில் 1957 மணிலாவில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேவுக்குள்ளே இருப்பாங்களே. பில்லி அந்த கேவை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கான்ஸ்டலேஷன்ஸை பார்ப்பார். ஸோ நட்சத்திரத்தை கூட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு, ஓ அப்போ இந்த வழியாக தான் அந்த மாஸ்டர் போயிட்டு இருக்கா, இதெல்லாம் சுற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் பார்த்துறாரு. அந்த டைட்டன் எக்ஸுமே அதோட ரூட் என்னன்றதை பார்த்துறாரு. ப்ராபப்ளி இது மைக்ரேஷனாக இருக்குமோ. இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து ஆற்றுக்கு வந்து அங்கே முட்டை போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் திரும்பலாம் கடலுக்கு போய் சேருது. மேபி அந்த மாதிரி ஒரு விஷயமா இது இருக்கலாமோ அப்படி தான் நினைக்கிறேன். பில்லி அதை பார்த்துட்டு நான் இங்கே இந்த இடத்துலேருந்து அந்த மாஸ்டரோட ரூட்டை நான் தேடி கண்டுபிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிருந்திருப்பார். அண்ட் அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் காட்டும் போதே நிறைய முட்டையே அது வந்துட்டு இருக்கும். ப்ராபப்ளி இதுதான் அந்த டைட்டன்ஸ் லாஸ்ட்டில் அந்த குட்டிங்களாம் வெளியே வந்திருக்குமே, அதுவாக இருக்குமோ. வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேட்டோம் லீஷாவும் சேர்ந்து அந்த காற்று தண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய என்ரிச்மெண்ட் இருக்குது, இந்த தண்ணியில் நிறைய பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஏன் அவ்வளோ நியூட்ரிஷன் என்ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக பில்லி வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாஸ்டரோட பார்த்து தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாப்பில். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த மாஸ்டர் இங்கேயே வந்திருக்கோம், இவங்களே பார்த்துருந்துருக்கலாம், அவசரப்பட்டு கிளம்பிட்டாப்பில். அண்ட் இப்போ அதே ஊரில் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஆக்சுவலாக பில்லியை வான் பண்ண அந்த பொண்ணோட பேர் தான் லூசியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களை வான் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களுமே வந்து இவங்களை வான் பண்ணி வெளியே அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்லியும் கேட்காம ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ லீயும் கேட்கவும் கோயில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எங்கே நம்ம கேட்கவோட அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸை பேசிகிட்டு இருப்பாங்க. அவரோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு, ஹிரோஷியோட அப்பாவுக்கு அவங்க எப்படி செத்தாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்த பாண்டை விட இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் அவங்க நிறைய பாண்டை ஃபீல் பண்ணுறதாவே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல திடீர்னு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷனை பார்த்தீங்கன்னா அவளால் ஃபீல் பண்ண கேக்கோட ஃபீல் பண்ண முடியுது. பட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லீஷாவால் அதை ஃபீல் பண்ண முடியல. அவர் வேணால் அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. எங்கே நாங்கள் வந்து நைட் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குப்பா வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு பார்த்தா லூசியாவும் கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ யாரை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ நைட் அந்த ஃபெஸ்டிவலுமே நடக்கும். ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விதவிதமாக வேஷம் போட்டிருப்பாங்க. எல்லாருமே ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி தான் வேஷம் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல அவங்க வைனுமே ஊற்றி கொடுப்பாங்க, எல்லாம் குடிப்பாங்க. நம்ம லீஷாவும் கேட்க மட்டும் போதை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னடா சரக்கில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட்லேயே அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நான் கூட நினச்சேன் சரக்கில் எதனா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு. இல்லை இவங்க போதை தான் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு பெரிய மீனை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல பலி கொடுக்குற மாதிரி, ஐ மீன் ஆல்ரெடி செத்த மீன் தான், பட் இவங்க பார்த்தீங்கன்னா அதை வெட்டி அதோட ரத்தத்தை அந்த ஒரு பலிப்பு இடத்துல ஊற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அங்கே தான் லூசியாவுமே வருவா. லூசியாவோட நெத்தியில் அவங்க ஒரு சைனை போடுவாங்க. அந்த சைன் எக்ஸாக்ட்லி பாருங்களேன், ரவுண்டாக இருக்குல்ல, ஐ மீன் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி இருக்குது. இனிஷியலாக இது இன்ஃபினிட்டியோ அப்படின்னு தான் நினச்சேன், பட் அப்படி கிடையாது. அப்படியே அந்த சைன் பார்த்தீங்கன்னா டைட்டன் எக்ஸோட கண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கே தான் புரிஞ்சு. ஸோ டைட்டன் எக்ஸ்க்கு 2 பீப்புள் இருக்குல்ல, ஸோ அந்த 2 கண்ணை டிஃப்ரெண்ட் பண்ண மாதிரி தான் இந்த இடத்துல அந்த இன்ஃபினிட்டி மாதிரி சைனை போட்டிருக்காங்க. ஸோ அது அந்த 2 கண்ணு டைட்டன் எக்ஸோட அந்த ஒரு 2 கண்ணை இந்த இடத்துல 2 விதமாக பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க.
அண்ட் அவங்ககிட்ட இந்த டேட்டுவும் சரி, அந்த கல்லில் இருந்த சிக்னலுமே சரி, அதுவுமே 2 தான். அண்ட் இந்த ரிப்பிள் எஃபெக்ட்டுமே 2 தாங்க வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேக்கோ ஆக்சுவலி இருக்கும்போது ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் ஆகும். அதுவும் 2 தான் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கேட்டு கப்பலில் இருப்பால, அந்த இடத்துல இந்த ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் ஆகும்போது கூட 2 தான் கிரியேட் ஆகும். அது ஏன் அப்படி டபுளாக வருது அப்படின்னு தெரியல. பொதுவாக டபுள் கண்ணு இருக்கிறதுனால டபுள் ரிப்பிள் எஃபெக்ட் வருது. அந்த 2 ரிப்பிள் எஃபெக்ட்ன்றதை பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் காட்டே வந்துருக்காங்க. அண்ட் இப்போ அந்த டைட்டனிக்ஸ் குட்டிங்க எல்லாமே அந்த குகைக்குள்ளே வந்து இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்குங்க. வெளியே என்னால் வைப்ரேஷனை ஃபீல் பண்ண மாதிரி லீஷா சொன்னாலும் பூகம்பம் வர மாதிரி இருக்கும்போது இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பூச்சிங்க எல்லாமே அந்த இடத்துல வெளியே வந்துட்டுருக்கு. இவங்களை அட்டாக் பண்ண மாதிரி வர இவங்க நேராக கரைக்கிட்ட ஓடிடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த டைட்டன் எக்ஸுமே வந்தது. டைட்டன் எக்ஸ் வரும்போது நீங்கள் பாருங்களேன், இனிஷியலாக அது ப்ளூ கலரில் இருக்கும், வெளியே வந்த உடனே ரெட் கலரில் மாறிடும். அண்ட் அந்த நிலாவுமே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் தான் இருக்கும், பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே சிவப்பு கலரில் இருக்குது, நிலாவும் சிவப்பு கலரில் இருக்குது. இது என்ன கணக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த மான்ஸ்டரோட லுக்கு மோர் லைக் அந்த மான்ஸ்டர் லுக்கு கலர்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு மோர் லைக் எனக்கு டியாமட்டை தான் ஞாபகப்படுத்துது. ஒருவேளை டியாமட்டுக்கு இதுக்கும் கூட எதனா கனெக்ஷன் இருக்கலாமோ, பாசிபிளி இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் எனக்கு இது நிறைய டியாமட்டை ஞாபகப்படுத்துதுங்க. அந்த இடத்துல அந்த டைட்டன் எக்ஸோட ஒரு ஃபுல் லுக்கை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஊரே அடித்து துவச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அவங்களுமே மாட்டிக்குவாங்க. ஸோ பாஸ் சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சா ப்ரெசன்ட் சீக்வன்ஸ்க்கு இப்போ நம்ம வந்தோன்னா அந்த டாக்டர் செத்துருந்தால ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த பூச்சி ஸ்டில் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. அது கேட் ஃபஸ்ட்டு பார்த்துருவா. கேட் பார்த்தீங்கன்னா அது கூட சண்டை போலான்னு இருக்கும்போது கென்டார் வந்து அந்த ஃப்ளார்கன் வச்சு அதை ஷூட் பண்ணிடுவான். பட் அதுக்கும் முன்னாடி இந்த இடத்துல கப்பலில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி கமாண்ட் இன் சார்ஜ் எல்லாம் இருந்தது கிடையாது. பட் ஸ்டில் அதை ஃபாலோ மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேக்கோவும் கூட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டவுட் வந்துடும். இது நம்ம உண்மையில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா தானா டிஸ்கவரி அண்ட் டிஃபென்ஸுன்றதான் நம்மளோட வேலைன்னு சொல்லும் போது நமக்கு டிஃபென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. டிஸ்கவர் பண்ணுறது தான் நம்மளோட டிஃபென்ஸு. நம்ம மான்ஸ்டர்ஸ் அதை பற்றி கண்டுபிடிக்கணும், அதுங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இன்ஜின் கெப்பாசிட்டியை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 120% புஷ் பண்ணி ஸ்டில் ஃபாலோ பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு ட்ரோனை வச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதில் இருக்கிற அந்த சோனார் ரேடியேஷனை வச்சு நம்மளால் அதை திசை திருப்ப முடியும். ஏன்னா அதுக்கு சவுண்டு ரியாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதை இன்னுமே பார்த்தீங்கன்னா கடல் கிட்ட கொண்டு போய் லீஷா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை இன்னும் கிட்ட கொண்டு போய் அது இடிக்க வச்சு கப்பலை மூழ்கடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை நானே சரி பண்ண அப்படின்னு சொல்லி லேட்டாக நான் ஒரு வேலை பார்த்துருப்பாரு. அண்ட் அடுத்து நான் அந்த பூச்சி அடித்து போட்டாங்கன்னு சொன்னல, இப்போ அது இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோனார் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி விடுதுங்க. அந்த வைப்ரேஷனை கேட்டு அந்த கரைக்கு போயிட்டு இருந்த அந்த டைட்டன் எக்ஸ் அப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு கப்பல் பக்கம். இந்த ஒரு குட்டியை காப்பாற்றுறதுக்கு திரும்ப வருதுன்னா இது அதுக்கு ரொம்பவே முக்கியம் போலே. அப்சல்யூட்லி எந்த மிருகமாக இருந்தாலும் குட்டியை காப்பாற்ற வரும். இது உண்மையிலேயே அதோட குட்டி தானா இல்லை ஒட்டுனியா என்னன்னே நமக்கு சரியாக தெரியல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இதை தேடி அது திரும்ப இந்த கரைக்கு இந்த கப்பலுக்கே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இது பெரிய ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் எஃபெக்ட், அந்த சோனார் சவுண்ட் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணோம். அது அந்த டைட்டன் எக்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிருக்கும். ஈவன் கப்பலையுமே சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தியிருக்கும். இந்த குட்டி இவ்வளோ பவர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுது. அப்போ அந்த டைட்டன் எக்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான சோனிக் ரேடியேஷன்ஸை கிரியேட் பண்ணோம். அண்ட் இப்போ அதை காப்பாற்றுறதுக்கு அது வரும்போது இவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு லைஃப் சேவிங் போட் எடுத்து எப்படி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லீஷா அந்த குட்டியை தூக்கிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு இருக்காரு. அது இப்போ அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. கரெக்டாக அந்த வேலை போகும்போதே கப்பல் கடல் தூக்கி போட்டுருவார். அண்ட் அங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வச்சு சாகிற மாதிரி போய் எப்படியே ஜஸ்ட் எஸ்கேப்பே வந்துடுவார். நம்மளை நல்லா ட்ரிக் பண்ணியிருக்காங்க. அன்னத்தில் தான் கேட்டாலையுமே அந்த சவுண்டை ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. பாஸ்ட்டில் கேக்கோ ஃபீல் பண்ண மாதிரி ப்ரெசென்ட்டில் கேட்டாலையுமே அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியுது. இது எப்படி சாத்தியம், என்ன ஒரு விஷயம் அப்படின்றது நம்மக்கிட்ட இன்னும் தெளிவாக சொல்லலை. பட் என்னமோ இருக்குதுங்க. கேக்கோ கேட்ட அந்த அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இவங்க ஃபேமிலியால் மட்டும் இப்படி ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு தெரியல. பட் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் எஃபெக்ட் அந்த ஒரு விஷயத்தை உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பா. என்னத்தை ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களால எந்த சவுண்ட் எஃபெக்ட்டையும் ஃபீல் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி பாஸ்ட்டில் நம்ம கேக்கோ லீஷா கிட்ட கேட்ட மாதிரி இங்கேயும் கேட்டிருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் சவுண்ட் எஃபெக்ட்டை இவங்களா மட்டும் ஏன் ஃபீல் பண்ண முடியுமே கேட்டாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் அது ஒரு சோனார் விஷன்ஸை எமிக் பண்ணிட்டு தான் இருக்குது. இங்கே இந்த குட்டி இதோட உடம்புல சேர்ந்த மாதிரி அதே மாதிரி பாஸ்ட்டில் ஏகப்பட்ட குட்டிங்க ஓட வர மாதிரி எல்லாம் அந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஷாட்ஸை நல்லா கம்பைன் பண்ணி காட்டியிருப்பாங்க. நல்லா இருக்குங்க. நான் லீனியராக போயிட்டு அது மாதிரி நல்லா இருக்கும். பாஸ் சீக்வன்ஸ்லாம் அந்த ஊரையே பார்த்தீங்கன்னா அது அடிச்சு வைக்கிற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. கொஞ்சம் ஷார்ட்டான எபிசோட மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. பாதியில் திடீர்னு கட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவள் தான் கேஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Bring him from the yard.